அதாவது வந்து இந்த மாதம் ஒரு இசைக்குழு நிகழ்ச்சி வந்து எல்லாரையுமே வந்து தாளாட்டிட்டு இருக்கிறது, அது மட்டும் இல்லாமல் எல்லாரையுமே டான்ஸ் பண்ண வச்சுட்டு இருக்குன்னு சொல்லலாம். எல்லா விதமான வெரைட்டி சாங்ஸ் எல்லாம் எங்களுடைய நிகழ்ச்சி மூலமாக நாங்களும் வழங்கி கொண்டே இருக்கிறோம். குறிப்பாக வந்து அடுத்த பாடல் கூட வித்தியாசமான ஒரு பாடல். இந்த பாடல் வந்து எல்லாருமே மறந்துருப்பாங்க, ஆனால் இந்த பாடலை வந்து நாங்கள் எங்களுடைய நிகழ்ச்சி மூலமாக எல்லாருக்குமே வந்து ஞாபகப்படுத்துறோம்னு சொல்லணும். நிச்சயமாக லிரிக்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த மெல்லிசை பாடல் துள்ளிசை பாடல் அப்படி என்று சொல்லி எல்லா பாடல்களும் ஒரு கலவையாகத்தான் எங்களுடைய மாதம் ஒரு இசைக்குழு நிகழ்ச்சி வந்துட்டு இருக்குது. இனியும் வேற காத்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இனிவரும் காலங்களிலையும் வந்து நிறைய இசைக்குழுக்களோடு நாங்கள் பயணிக்க போகின்றோம். அந்த ஒரு சந்தோஷமான செய்தியும் சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சியில் அடுத்ததாக வந்து இந்த சந்திரோதயம் பாடலை வழங்குவதற்காக நாங்கள் அழைத்து நிற்பது யார் அப்படின்னு சொன்னால், கங்காதரன் மற்றும் ராதிகா இருவரையும் அழைத்து நிற்கின்றோம். Sandro
மடி மீது தலை வைத்து இலை பாரவோ முகத்தோடு முகம் வைத்து முத்தாடவோ கல்யாண ஆடைகள் சொல்லை இசை பாடவோ சந்திரோதயம் ஒரு பின்னானோ சிந்தாமணி கண்டானோ சிம்பனி இசைக்குழு வழங்கக்கூடிய மாதம் ஒரு இசைக்குழு நிகழ்ச்சி மூலமாக இணைந்திருக்கின்றோம். உண்மையிலும் அவங்க வந்து அவங்களுடைய டேலண்ட் வந்து அப்படியே அழகழகாக காட்டிகிட்டே இருக்காங்க. பார்க்கும்போதே இவ்வளவு தூரம் டேலண்டானவங்க நம்ம ஸ்ரீலங்காவில் இருக்காங்களா என்பது உண்மையிலும் இருக்காங்க. நாங்கள் எங்களுடைய நிகழ்ச்சி மூலமாக அவங்களை அடையாளப்படுத்துவதில் எங்களுக்கு மிகவும் சந்தோஷம் நிறைவாகவே இருக்கின்றது. குறிப்பாக அடுத்த பாடலும் ஒரு எல்லாருக்குமே பிடித்த ஒரு வகையிலான பாடல் தான் சொல்லணும். என்ன பாடல் நதியா? இளைய நிலா பொழிக்கிறது பாடல் தான். அதாவது நான் நினைச்சிட்டு நீங்க படிக்க போறீங்களா? நான் பயந்துட்டு. டிலக்ஸி, உண்மையிலே எனக்கும் ஆச்சரியமா இருக்கிறது. எங்களுடைய நாட்டிலும் நம் நாட்டிலும் எவ்வளவு கலைஞர்கள் இருக்கின்றார்கள் இல்லையா? அவர்களையெல்லாம் ஊடகங்கள் மூலமாக நாங்கள் ஊக்கப்படுத்தி அவர்களுக்கான களங்களை அமைத்து கொடுக்க வேண்டும் இல்லையா? நிச்சயமாக அந்த களத்தை வந்து எங்களுடைய டான் டிவி வந்து அமைத்து கொடுக்கின்றது. குறிப்பாக வார நாட்களில் நீங்களும் எங்களுடைய மாதம் ஒரு இசைக்குழு நிகழ்ச்சி மூலமாக இவங்களுடைய டேலண்ட்டை வந்து நீங்களும் வெளி உலகத்துக்கு காட்டலாம். அது மட்டும் இல்லாமல் வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்தலாம் என்பது உண்மையான விடயம். அந்த வகையில் அடுத்த பாடலை நம்ம இப்போ யாரை கூப்பிடுறோம்னு சொன்னால் படிக்கிறதுக்காக இளைய நிலா பொழிகிறது அப்படின்னு சொல்லி இசை மலையை பொழிய வருகின்றார் எங்களுடைய சுதன் அவர்கள். இளைய நிலா பொழிகிறது இதயம் வரை நனைகிறது உல போகும் கணக்கானுமே விளக்கானுமே இளைய நிலா பொழிகிறது இதயம் வரை நனைகிறதே போல போகும் கணக்கானமே விளக்கானமே இளைய நிலா பொழிகிறது இதயம் வரை நனைகிறதே.
இசைக்குழு வழங்கக்கூடிய மாதமொரு இசைக்குழு நிகழ்ச்சி மூலமாக இணைந்திருக்கிறோம். அந்த வகையில் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் என்னன்னு சொன்னா என்னடி ராக்கம்மா பாடல் தான் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரப்போகுது. லக்ஷ்மி, இந்த பாடலை கேட்டால் எல்லாருமே டான்ஸ் பண்ணாமல் யாரும் இருக்க முடியாது. ஆமாம், அது ஒரு பழைய பாடல். DM சவுந்தரராஜன் அவர்களுடைய குரல் அமையப்பட்டது. இப்போ இந்த பாடலை இங்கே படிக்க யார் வர போகிறாங்கண்டா? இன்று இந்த மேடையில் படிக்கிறதுக்கு நாங்கள் யாரை அழைக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் கங்காதரன் அவர்களை தான் அழைத்து நிற்கின்றோம். அடி நெடி ரங்கம்மா பல்லாக்கு நெடிப்பு நெஞ்சு குலுக்குதேடி சிறு கண்ணாடி முன்கூட்டி மாணிக்க சிகப்பு மச்சானை இழுக்குதேடி அடி ராக்கி அடி நெடி ரங்கம்மா பல்லாக்கு நெளிப்பு என் நெஞ்சு குலுக்குதேடி சிறு கண்ணாடி முன்கூட்டி மாணிக்க சிகப்பு மச்சானை இழுக்குதேடி
பாடலை தொடர்ந்து நாங்கள் மீண்டும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய மனங்களை எல்லாம் கட்டி போட்டு கொண்டிருக்கின்ற இந்த இசை யுத்தத்திலே வந்து நாங்கள் கலந்து கொண்டிருக்கிறோம் அப்படி என்று தான் சொல்லணும். இந்த குரல் அப்படி என்று சொன்னால் எல்லோருக்குமே இந்த குரல் வளம் இருக்காது. ஆனால் இங்கு வந்து நிறைய பேர் வந்து சிறந்த குரல் வளத்தோடு பாடிக்கொண்டிருக்கின்றார்கள். அந்த சந்தர்ப்பம் அந்த வாய்ப்பு வந்து எல்லாருக்குமே கிடைக்காது. அந்த கொடுப்பனவன் அப்படின்னு தான் சொல்லணும் இல்லையா டிலக்ஸி? நிச்சயமாக அடுத்த பாடல் கூட எல்லாருக்குமே பிடித்த ஒரு பாடல், கரகாட்டக்காரன் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல், இந்த மான் பாடல். அதாவது இந்த பாடலை படித்தவங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒருத்தங்க இளையராஜா மற்றும் சித்ரா அவங்களுடைய குரலில் இடம்பெற்ற பாடல். குறிப்பாக வந்து இளையராஜா வந்து அழகான இசைகளை வந்து எங்களுக்காக தந்திருக்கிறார். அதுலேயும் இந்த படத்தில் இடம்பெற்ற பாடல்கள் அத்தனையுமே வந்து அழகான இசையில் அழகான பாடல்களாக அமையப்பெற்றுன்னு தான் சொல்லணும். நிச்சயமாக கரகாட்டக்காரன் திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த மான் எந்தன் சொந்தமான் அந்த பாடலை வழங்குவதற்காக நாங்கள் அழைத்து நிற்பது கண்ணன் மற்றும் பிரபு இருவரையும் அழைத்து நிற்கின்றோம். வண்ணமே
நல்ல பாடல்களோடு நிகழ்ச்சி அழகாக பயணித்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக வந்து அடுத்த பாடலும் ஒரு நல்லதொரு பாடல்னு தான் சொல்லணும். என்ன பாடல் நதியா வரப்போகுதுன்னு சொன்னால், குறிப்பாக இந்த பாடல் பிடிக்காதவங்க யாருமே சொல்ல மாட்டாங்க. இப்போ நாங்கள் நிகழ்ச்சி செய்யும்போது அடிக்கடி இந்த பாடலை தான் எல்லாருமே கேட்பாங்க. கண்ணை காட்டு போதும் நிழலாக வாரணுன்னு சொல்லி பாடல் வரும். அதாவது நம்ம ஸ்ரேயா கோஷல் அவங்களுடைய குரல் அமைய பெற்றது. அவங்களுடைய குரலில் எல்லா பாடலுமே ஹிட் கொடுக்கக்கூடிய ஒரு நிச்சயமாக டிலக்ஸி. இந்த பாடலுடைய அந்த இதை காட்சியமைப்பை பார்க்கும்போது எங்களுக்கு அவ்வளவு அற்புதமாக இருக்கும். இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ரெக்க திரைப்படம். இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்கிறாங்க விஜய் சேதுபதி மற்றும் லக்ஷ்மி மேனன் 2 பேருமே நடிச்சிருக்கிறாங்க. இந்த திரைப்படத்துல தான் பாடல் வரப்போகின்றது. கண்ணை காட்டு அந்த பாடலை யாரு படிக்க போறாங்க? நம்ம கவிஷ்ணவி அவங்களுடைய குரல் தான் இப்போ பாடல் வரப்போது பார்க்கலாம். குறையாம நானு தாரேன்
தொலைக்காட்சி வழங்கி கொண்டிருக்கும் மாதம் ஒரு இசைக்குழு நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். இந்த இசை நிகழ்ச்சியிலே வந்து ஏராளமான பாடல்கள் எல்லாம் உங்களுக்காக வழங்கி கொண்டிருக்கின்றோம். எங்களோடு இந்த மாதம் கைகோர்த்திருக்கின்றார்கள் ஜால் சிம்பொனி இசைக்குழுவினரோடு தான் நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக நதியா, இப்ப அடுத்ததாக கூட ஒரு அருமையான பாடல் நம்ம நிகழ்ச்சியில் இடம்பெற போகின்றது. குறிப்பா வந்து பாத்தீங்களா இருந்தா ரஹ்மானுடைய இசையில வந்த பாடல் குறுக்கு சிரித்தவளை பாடல் எல்லாருக்குமே பிடித்த ஒரு பாடல். இந்த பாடல் தான் நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக நிச்சயமாக இந்த பாடல் ஹரிகரன் மற்றும் மகாலட்சுமி ரெண்டு பேருடைய குரல்களில் அமைந்திருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்தில் இந்த பாடல் ஏன் ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னால் இதில் வந்து அர்ஜுன் மற்றும் மனிஷா கோயிராலா ரெண்டு பேருமே நடிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் எப்பவுமே வந்து ஒரு கிராமிய மண்வாசனையோடு இந்த பாடல் இடம்பெற்றிருக்கும் இல்லையா? நிச்சயமாக நதியா, இப்போ இந்த பாடலை வந்து படிக்கிறதுக்காக பிரபு மற்றும் ராதிகா அவங்கள நாங்கள் இப்போ கூப்பிட்றோம். வந்து அவங்க படிக்க போகிறாங்க, உங்களை இன்னும் மகிழ்விக்க போகிறாங்க. வாங்க. சிரித்தவளே என்ன குங்குமத்து கரைச்சவளே நெஞ்சில் மஞ்சள் தேய்ச்சி குளிக்கையில் என்ன கொஞ்சம் பூசு தாயே உன் கொலுசுக்கு மணியாக என்ன கொஞ்சம் மாத்து தாயே பொறுப்பு சிரித்தவளே என்ன குங்குமத்து கரைச்சவளே நெஞ்சில் மஞ்சள் தேய்ச்சி குளிக்கையில் என்ன கொஞ்சம் பூசு தாயே கொலுசுக்கு மணியாக என்ன கொஞ்சம் மாத்து தாயே ஒரு கண்ணிலே கசிய உதட்டு வழியுதன் கசிய உன்னாலே சில முறை இருக்கும் சில முறை பிறக்கும் மாணவி கடத்தோட விழுந்தடி அந்த அத்தோட போவது நெஞ்சு உன்னோடுதான் காலம் கடந்து காட்டு மரம் பொறுப்பு சிரித்தவளே என்ன குங்குமத்தை கரைச்சவளே நெஞ்சில் மஞ்சள் தேய்ச்சி குளிக்கையில் என்ன கொஞ்சம் ஊசி தாயே கொலுசுக்கு மணியாக என்ன கொஞ்சம் மாத்து தாயே சிரித்தவளே என்ன குங்குமத்தை கரைச்சவளே நெஞ்சில் மஞ்சள் தேய்ச்சி குளிக்கையில் என்ன கொஞ்சம் பூசு தாயே கொலுசுக்கு மணியாக என்ன கொஞ்சம் மாத்து தாயே
பேச்சு வெயில் அடிக்கும் ஒரு பார்வை உடம்பு மண்ணில் புதையிற வரையினில் உடல் வரக்கூடுமோ உசிரினோட இருக்கையில் நீ முன்னோடு போவதில்லை கடவுள் செய்வது நான் இல்லையா கொல்ல வந்த மரணம் கூட கொலம்பையா உனக்கு சிரித்தவளே என்ன குங்குமத்து கரைச்சவளே மஞ்சள் தேய்ச்சி துணிக்கையில் என்ன கொஞ்சம் பூசு கொலுசுக்கு மணியாக என்ன கொஞ்சம் மாற்று தாயே ஒரு கண்ணில் கசைய உனக்கு வலியுசக்க செய்ய உன்னால சில முறை இருக்கும் சில முறை பிறக்கவும் ஆனது கட அத்தோட விழுங்கையில் அந்த அத்தோட போவது போல் நெஞ்சு உன்னோடுதான் என்னோடு அடக்காலம் நடந்த காட்டு மரம் போக்கிறது உனக்கு சிரித்தவனே என்ன குங்குமத்து கரைச்சவனே நெஞ்சில் மஞ்சள் தேய்ச்சி குளிக்கையில் உன்னை கொஞ்சம் பூசுவியா உன் கொலுசுக்கு மணியாக என்ன கொஞ்சம் மாத்துவியா டிவி வழங்கும் மாதம் ஒரு இசைக்குழு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். நல்ல பாடல்கள் நிகழ்ச்சியை அப்படியே அலங்கரித்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்லலாம். நிச்சயமாக உங்களுக்கு இந்த பாடல்களை கேட்கும் போதும் பார்க்கும்போது என்ன ஞாபகங்கள் வருது சொல்லுங்க பாப்போம். உண்மையிலே அந்த கடந்த காலத்தை நாங்கள் நினைவுபடுத்தி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு டிலக்ஸி. எப்போவுமே வந்து பழைய பாடல்களுக்கு தான் வந்து சிறப்பிடம் இருக்குது அப்படி என்று சொல்லலாம். ஏனென்று சொன்னால் பழைய பாடல்கள் வந்து காலம் கடந்த பாடல்கள் அப்படி என்று சொல்லலாம். எந்த காலத்திலும் நாங்கள் கேட்கும்போது அது வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை எங்களுக்குள்ள சொல்லிட்டு போகிற மாதிரியா இருக்கும். இந்த கால பாடல்களிலும் பார்க்க அந்த கால பாடல்களுக்கு எப்பவே சிறப்பிடம் இருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். உண்மையிலுமே நதியா சத்தியம். உண்மையிலுமே அந்த பாடல்களை வந்து நாங்கள் கேட்கின்ற போது பல ஞாபகங்களை மீட்டி பார்க்கும். அந்த வகையில் இப்போ கரகாட்டக்காரன் படத்தில் வந்து இடம்பெற்ற ஒரு பாடல்னு சொல்லலாம். மாங்குயிலே பூங்குயிலே பாடல். அது பிடிக்காதவங்கன்னு சொல்லி யாருமே சொல்ல மாட்டாங்க. அதாவது இப்போ தூங்கி கொண்டிருக்கிறவங்களையும் அப்படியே எழுப்ப செய்யக்கூடிய ஒரு பாடல்னு சொல்லலாம் அந்த மாங்குயிலே பூங்குயிலே பாடல். நிச்சயமாக ஒரு கிராமிய வாழ்க்கையை மையமாக கொண்டு எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் தான் கரகாட்டக்காரன் திரைப்படம். அந்த திரைப்படத்திலிருந்து மாங்குயிலே பூங்குயிலே பாடலை வழங்குவதற்காக நாங்கள் அழைத்து நிற்பது ஜால் கண்ணன் அவர்களை. மாங்குயிலே பூங்குயிலே சேரி
காலத்தனு வீணிக்கும் கனகமணி கொலுசியம்மா நானாக மாற இப்போ நினைக்கிறம்மா மனசு இந்த மனசு நஞ்சனில்தான் வந்து விழுந்த நல்ல வேததான் சந்திரனத்தான் சாட்சி வச்சு சொன்ன கதைதான் நல்ல கதைதான் சொந்தனம் கரைச்சி பூசணும் எனக்கு உதயம் கணக்கு மொத்தமும் உனக்கு உன்னமான இட தேடி வரும் நாளு எந்த நாளே கூறப்பட்டு சேலையம்மா கூட ஒரு மாலை வாங்கி வரும் வேலை பொண்ணு வாசமுள்ள சோழ